ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்ஆர்எம்ஆர்பி ஜிஎஸ்டி சேனல் சார்பாக எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். இந்த பதிவு நான் ஏன் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னாக்க, எல்லாருமே எம்ஆர்பி எக்ஸாமை திங்க் பண்ணி நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. நம்ம எப்படி இந்த எம்ஆர்பி எக்ஸாமில் இவ்வளோ போட்டியில் நம்ம இதில் பாஸ் பண்ணிடுவோமா, ஜாப் வாங்கிடுவோமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பயம் இருக்குது. சரி, இவ்வளோ பேர் இருக்காங்க, எம்ஃபார்ம் இருக்காங்க, பிஃபார்ம் இருக்காங்க, ஃபார்ம்லேயே முடிச்சவங்க இருக்காங்க, ஏற்கனவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்க, இப்போ கரண்ட்டில் முடிச்ச பேட்ச் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயம்னு கூட சொல்லலாம். எங்கடா நம்மளாம் எங்கே பாஸ் பண்ண போகிறோம், எங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் எல்லாமே திங்க் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று திங்க் பண்ணுங்க. போன பேட்ச் ஒரு 1000 பீப்புள்ஸ் நல்லா டாப் ரேங்கில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைனாக்க நல்லா படிக்கிறவங்க, ஓரளவு அதில் எல்லாம் ஃபில்டர் ஆகிப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இப்போ கரண்ட்டில் முடித்த பேட்ச் இப்போ எக்ஸாமுக்கு அளவு இல்லை. இந்த வருஷத்துக்கு முன்னாள் வருஷம் படித்தவங்க வரைக்கும் தான் இந்த எக்ஸாமில் அளவு உண்டு. ஸோ அப்போ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஏற்கனவே டாப்பர்ஸ் எல்லாமே ஓரளவு 1000 பேர் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் இப்போ கிட்டத்தட்ட 424 வேகன்சி இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 132 வேகன்சி அதிகப்படுத்துறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதிகப்படுத்தினா ரொம்ப நல்ல விஷயம். அதனால் எல்லாரும் என்னடா ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளால படிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்கிறத விட்டுருங்க. டி ஃபார்ம், பி ஃபார்ம், எம் ஃபார்ம் அப்படிங்கிற பிரச்சனைலாம் விட்டுருங்க. நீங்கள் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். இப்போ எம்ஃபார்ம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சப்ஜெக்டில் தான் படித்து அதில் வெளில இருப்பாங்க. இப்போ பிஃபார்ம் படிச்சிருக்காங்க, அதை ஒரு சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து ஏதாவது ஒரு லெக்சராக வந்து காலேஜுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் தெரியும். மீதி சப்ஜெக்ட்டுக்கு அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். என்ன, நம்ம ஒரு சப்ஜெக்டை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆக மொத்தத்தில் டிஃபார்ம், பிஃபார்ம், எம்ஃபார்ம் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸாமில். ஒன்று. சரி, ஓகே, எப்படா படிக்கிறது? எடுத்து வச்சா சிம்பத்தோ மைமெட்டிக்னு சொல்கிறாங்க, சிம்பத்தட்டிக்னு சொல்கிறாங்க, அடினர்ஜிக்னு சொல்கிறாங்க, கொலினர்ஜிக்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இன்னொரு சாப்டரில் போனாக்க டைலேஷன் வருது, இங்கே மியாசிஸு, மறுபடியும் அதே சாப்டரில் போனாக்க அதே இடத்துல இன்னொரு ட்ரக்கு மெட்ரியாசிஸு. இதெல்லாம் எப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி தான் படிக்கிறது அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும். இப்போ இதில் எல்லாரும் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஒரு ஐடியா இருக்கும், இல்லைன்னா அவங்க ஃபாலோ பண்ணது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். எல்லாருமே இந்த எம்ஆர்பியில் நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு சொல்லிடலாம். அவங்க எப்படி, அவங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டையாவது பாஸ் பண்ணவங்ககிட்ட நீங்கள் கேட்டுருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தில் எவ்வளோ பேர் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க, நிறையா இதை விட நல்லா நிறைய அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் என்ன எதுக்காக இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான். டிஃபார்ம் படிச்சிருக்கோம், நாம் எப்படி அவங்களோட போட்டி போடுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அடுத்து 10 வருஷம் ஆச்சு படித்து, 15 வருஷம் ஆச்சு படித்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அடுத்து சுத்தமாகவே மறந்துருச்சு, எனக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும். நான் புக்கை தொட்டு நான் படித்து முடித்ததே 17 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் ட்ரை பண்ணேன். அந்த ட்ரை பண்ணதில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். டோட்டலாக அப்போ எல்லா புக்கையுமே படிச்சிட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது. புக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் இருந்து ஒரு தடவை படிச்சுட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்காகவும், எந்த சாப்டரில் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த டாபிக் அந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன. இப்போ அடினர்ஜிக் சிஸ்டம் அப்படின்னா அடினர்ஜிக் சிஸ்டத்தில் அடினர்ஜிக் ட்ரக்கில் என்னென்னலாம் வரும். கொலினர்ஜிக் சிஸ்டம் அப்படின்னா அந்த கொலினர்ஜிக்கில் என்னென்னலாம் வரும். இப்போ ஜெனரல் ஃபார்மகாலஜி அப்படின்னா அந்த ஜெனரல் ஃபார்மகாலஜியில் என்னென்னலாம் வரும். அதுக்கு மட்டும்தான் நான் புக்கை பார்த்தேன். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் புக்கை பார்த்தேன். மீதி எல்லா விஷயத்துக்குமே யூடியூப் வீடியோஸ் தான். யூடியூப்ல எல்லாருமே சூப்பராக வீடியோஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் நான் எழுதுகிற டைம்லலாம் வந்துட்டு வசந்த் முருகேஷன் அப்படிங்கிறவரோட வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.
அதில் தமிழில் நம்ம தமிழ் மீடியம் தானே, நானும் தமிழ் மீடியம் தான். அந்த தமிழ் மீடியத்தில் இருக்கும் எங்கடா புக்கெல்லாம் படித்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம காலேஜ் போயிட்டு இருக்க டைம்லேயே காலேஜ்லேயே ஒன்றுமே புரியாது. பக்கத்தில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேட்டுக்குவோம். ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு நாள் எடுப்பாங்க, அப்போவே புரியாது. இப்போ வந்து முழு புக்கை எடுத்து நம்ம தனியாக அது படிக்கிறோம் அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு அந்த மாதிரி சேனல்ஸில் அது மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சேனல்லாம் எனக்கு சொல்ல போனால் அவரோட வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சாப்டர் இப்போ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு அவர் போட்டிருக்க வீடியோவை முதல்ல பார்ப்பேன். அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே வீடியோவை இன்னும் வேற யாராவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோவை பார்ப்பேன். ஸோ அப்போ ஒரே சாப்டர் ஒரு டாபிக், அந்த டாப்பிக்கை டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும், ஒரு சில விஷயங்கள் புரியாது. இன்னொருத்தவங்க அந்த விஷயத்தை இன்னும் பெட்டராக கூட சொல்லலாம் இல்லைங்களா? அதனால ஒரு சாப்டரை ஒரு டாப்பிக்கை ஒரு 3 யூடியூபர் நல்லா உங்களுக்கு உங்களோட வேவ்லென்த்துக்கு ஒத்து போகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 யூடியூபர் செலக்ட் பண்ணிட்டு அவங்க போடுற ஒரு டாபிக்கு ஒரு சாப்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் அந்த 3 பேரும் எப்படி எடுக்கிறாங்க, அந்த 3 வீடியோவுமே திருப்பி எகைன் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களோட வீடியோவும் 2 தடவைல இருந்து 3 தடவை வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட புக்கு பரவாயில்ல, முருகேஷ் அந்த புக்கு இருந்தாலே ஓகே தான், போதும். இன்னும் அதை விட அடுத்தது போகணும் அப்படின்னா திருப்பாத்தி புக்கு இதெல்லாம் இருக்கு. நமக்கு இப்போ டிஃபார்ம் படிச்சிருக்கவங்களுக்கு இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்காக சொல்றேன். அவங்களுக்கு இந்த முருகேஷ் புக்கே போதுமானது. அதை ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க. அந்த புக்கு படிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் நான் வீடியோவே பார்க்க சொல்றேன். ஸோ அப்போ முதல் பாயிண்ட் என்ன, நம்ம ஒரு டாபிக்கு ஒரு சாப்டருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸை 3 யூடியூபர்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோஸை 3 லெக்சரர் எடுக்கிற வீடியோஸை 3 தடவை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு ஓரளவு அதில் தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட புக்குக்கு வரும். புக்குக்கு வந்தோடனே புக்கில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்மளோட யூடியூப்லேயே சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் எம்சிக்யூஎஸ் நிறையா இருக்கு. ஓகேவா? அந்த எம்சிக்யூஎஸ் வீடியோ ப்ளே பண்ணுங்க. அந்த எம்சிக்யூஎஸ் வீடியோ ப்ளே பண்ணும்போது யூடியூப்ல அந்த ஸ்பீடை குறைச்சி வச்சுட்டு, நம்ம வீட்டில் ஏதாவது டிவி இருந்தாவோ இல்லை மொபைலே இருந்தாலும் ஓகே தான், அதில் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அந்த எம்சிக்யூஎஸை அட்டன் பண்ணுங்க. ஒரு நோட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் வந்துட்டு 1க்கு A ஆன்சரு, B ஆன்சரு அது மாதிரிலாம் போடுங்க. ஒரு 10ல இருந்து 20 வரைக்கும் ஒரு எம்சிக்யூஎஸ் அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னா 20க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் வச்சு பாருங்க. அடுத்தது அந்த எம்சிக்யூஎஸ் கரெக்ட் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாலேயே மேலே நமக்கு கொஸ்டின் வந்துடும், கீழே 4 ஆன்சர் வந்துடும். அப்போவே உங்களுக்கு மைண்டில் இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவு வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு சில யூடியூபர்ஸோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய அந்த 4 ஆன்சர் இருக்குல்ல, அந்த 4 ஆன்சரு கரெக்ட் ஆன்சரையும் சொல்லிட்டு மீதி ராங் ஆன்சர் இருக்குல்ல, அந்த ராங் ஆன்சர் எதுக்கு ஆன்சராக வரும் அப்படிங்கிறதையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நிறைய வந்து நார்த்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு ஜிபேட் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்க எல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ஹிந்தியில் வரும், பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வேல்யூடாக இருக்கும். என்எஸ் ஃபார்மா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு யூடியூப் சேனல், அதெல்லாம் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம இங்கிலீஷ் தானே, அவங்க பேசுறது வந்து ஹிந்தியாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஹிந்தி தான், அதில் கொஞ்சம் ஓரளவு நமக்கு புரியும். இப்போ நிறைய எம்சிக்யூஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு பஞ்சமே இல்லை. சூப்பராக எடுக்கிறாங்க, எல்லாரும் தெளிவாக எடுக்கிறாங்க, அது நமக்கு பஞ்சமே இல்லை. அதே மாதிரி எம்சிக்யூஎஸ் குப்பை மாதிரி கொட்டி கிடைக்கும், எவ்வளோ வேணாலும் கிடைக்கும், அவ்வளோ எம்சிக்யூஎஸ் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்த்துட போகிறோமா, பார்க்க போகிறது இல்லை. அங்கே எம்சிக்யூஎஸ் இங்கே எம்சிக்யூஎஸ், கொஞ்சம் பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சுடு, நீ எனக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சுடு அப்படின்னு நம்ம மொபைல் ஃபுல்லாக பிடிஎஃப் அவ்வளோ இருக்கும். அந்த பிடிஎஃப் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தோமா எனக்கு கூட தெரியாது. ஸோ அதனால் எம்சிக்யூஎஸ் குப்பை மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிற வீடியோஸும் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கிளாஸ் எடுத்த வீடியோஸை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த வீடியோஸை நாம் நம்மளோட வேவ்லென்த்துக்கு தகுந்த மாதிரி எந்த வீடியோஸை யார் லெக்சர் எடுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த வீடியோவை வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வீடியோஸ், அதுவே எக்கச்சக்க பேர் போடுறாங்க, எம்சிக்யூஎஸும் இப்போ மாதிரி போடுறாங்க. ஆனால் அது எப்படி படிக்கிறது, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் யாரும் சொல்லலை. ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், நிறைய யூடியூப்ல போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நான் என்னன்னா புதுசாக ஒரே ஒரு முயற்சி, என்னோட நண்பர்களுக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோவோ
ஒரு வீடியோ கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி ரைட் ஓகே அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சரி ரைட் பரவாயில்ல, அதை இவ்வளோ தூரம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஓரளவு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீ சொல்லிட்டுல, ஸோ அதனால் வந்து நீ சொல்கிறதையே இன்னும் கொஞ்சம் நல்லா கிரியேட் பண்ணி நீ யூடியூப்ல போட்டீங்கன்னா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு 10 வருஷம் ஆனவங்க, ஒரு 15 வருஷம் ஆனவங்க, கரண்ட்ல இல்லாதவங்க, மெடிசனோட கிளாசிஃபிகேஷன்லாம் மறந்து போனவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் யூடியூப்ல வந்துட்டு இந்த மாதிரி போட ஆரம்பித்தேன். அது இப்போ தான் சும்மா ஷார்ட்டாக ஒரு 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் லிங்க்லலாம் இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் இது எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் இந்த மாதிரி பெட்டராக சொல்லியிருந்தாக்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தாலும் அந்த சஜஷனை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் ஏற்றுட்டு அதில் என்ன பெட்டராக என்னால் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்ததுன்னு வச்சுக்கிட்டு பார்த்தா அதான் முதல்ல வீடியோஸ் பாருங்க, புக் ஒரு தடவை படிங்க, எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுங்க, அந்த டாபிக் ரிலேட்டடா வேற சேனல்ல எம்சிக்யூஸ் தேடுங்க. அவ்வளவுதான், நீங்களே அந்த சாப்டரை தரவாயிடலாம். இப்போ நம்ம புக்கில் படிக்க வேணாம்னு நான் சொல்லலை, ஏன்னா நமக்கு அவ்வளோ டைம் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம புக்கில் படிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம எல்லா சப்ஜெக்டும் நம்ம கவர் பண்ணிடுவோமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வீடியோஸ் அப்படிங்கிறப்ப முக்கியமான பாயிண்ட்ஸு மேஜராக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஓரளவு கவர் பண்ணிடுவோம். திடீர்னு நமக்கு எக்ஸாம் வந்துட்டா கூட நம்ம ஓவரால் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஓரளவு நாலேஜ் வந்துடும். இதே புக் வைஸ் சாப்டர் வைஸ் போனோம் அப்படின்னா ஒரு 50%ஓ ஒரு 30%ஓ நம்ம படிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வீடியோஸ் மூலியமா பார்க்கும்போது நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பதியும். அதே மாதிரி நீங்கள் டைம் வந்து ஒரு 50 மினிட்ஸ் மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு வேற ஏதாவது ரிலாக்ஸாக பாட்டு கேளுங்க, இல்லைன்னா ஒர்க் இருக்கும் ஒர்க்கை பாருங்க, வேற ஏதாவது ஒர்க் இருந்தாலும் பாருங்க. கண்டினியூவாக நம்ம படிக்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னா இல்லை. ஒரு சப்ஜெக்ட் நம்ம ரொம்ப தலைவலிக்குது மோர் மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் இருக்கும்ல, அதில் சும்மா போய் எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வெளியில் எங்கேயாவது ட்ராவலில் போறீங்க, இல்லைன்னா ஏதாவது குளிக்க போறீங்க, இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல நீங்கள் பேசாமல் ஒரு எம்சிக்யூஸ் ப்ளே பண்ணிட்டு இருங்க. ஏன்னா நமக்கு வந்து கிளாஸ் இருக்கிற மாதிரி வீடியோஸ் பார்த்தோம்னா கண்டினியூவாக வந்து நம்ம மொபைலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ கண்டினியூவாக மொபைலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அங்கே வெளியில் அந்த ஒர்க் பிளேஸில் அது சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நம்மளோட ஒர்க் இருக்கும். ஆனால் வந்து நம்ம எம்சிக்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம வேலை பார்க்கலாம். அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். இன்னும் சொல்ல போகணும்னா வேற என்ன, மெயினாக இதுதான். 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, எனக்கு கிளாசிஃபிகேஷன்னாவே என்னன்னு தெரியல அப்படின்னா இதில் பாதி பீப்பிள்ஸ் வந்து இந்நேரம் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஃபார்மசி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா அப்போலோ மெட்ரஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் கிளாசிஃபிகேஷனை நம்ம மக்கப் பண்ணலைனாலும் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு அந்த ட்ரக்கோட பேர், அந்த மெடிசனோட பேர்லாம் நமக்கு தெரியும். அந்த மெடிசன் என்ன பிரச்சனைக்காக நம்ம கொடுப்பாங்க, என்ன பிரச்சனைக்காக அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால என்னன்னா நமக்கு தெரியாததுங்கிறது என்னன்னா அந்த ட்ரக்கோட கேட்டகரி எந்த டெரிவேட்டிவ் கீழே வருது, இது செலக்டிவா நான் செலக்டிவா, இது ஆல்ஃபாவிலையா பீட்டாவிலையா, இது எந்த ரிசப்டார்ல போய் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒரு ட்ரக் என்ன கேட்டகரிக்கு கீழே வருது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதுவே மிகப்பெரிய ப்ளஸ். அதோட சேர்த்து நம்ம அதை மட்டும் தான் படிக்க போறோம். ஓ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இது கீழே தான் வருதா, ஆமா இல்லை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இது கீழே தான் வருதா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ட்ரக்குமே தெரியாது, மறந்துருப்பாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கிளாசிஃபிகேஷனை படிக்காமலேயே ஷார்ட்கட், அதாவது ஒரு சில ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு நம்ம எம்சிக்யூஸ் அட்டன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். 100% அட்டன் பண்ண முடியாது, ஆனா வந்து ஒரு 60% நம்மளால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். நம்ம கிளாசிஃபிகேஷனே மறந்துட்டாலும் சின்ன சின்ன ஷார்ட்கட் நிமோனிக் அப்படின்னாவே உடனே வந்து எல்லாம் ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேர்ட் மேப் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் எழுதுறதுங்கிறது வந்து எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. அது நம்மளால முடியாது. எப்படி முடியும்? அங்க போனோன்னா அந்த ஹெச்னு ஒரு லெட்டர் வருதுன்னா ஹெச்சுக்கு இதுதான் வரும் நமக்கு எப்படி தெரியும்? அப்படி வராது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டாபிக் ரிலேட்டடா, அங்க இருக்கக்கூடிய மெடிசனுக்கு ரிலேட்டடா, அந்த மெடிசன் யூஸ் ரிலேட்டடா, அட்வர்ஸ் எஃபெக்ட் ரிலேட்டடா நாம ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும், எல்லாத்துக்கும் கிடையாது. நமக்கு எது கஷ்டமா இருக்கோ, எது நமக்கு திருப்பி மறந்து போயிடுதோ, எது கன்ஃபியூஷனா இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுக்கணும். அந்த ஸ்டோரியை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்டோரியை ஒரு தடவை மட்டும் பார்த்து திருப்பிட்டு போகாது. கிளாசிஃபிகேஷனை நம்ம 10 தடவை படிக்கிறோம், ஸ்டோரியை 2 தடவை படிக்கும். ஆனா 2 தடவை கூட யாரும் படிக்கிறது இல்லை, ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே அப்படின்னு விட்டுறாங்க. அதனால தான் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து அந்த ஸ்டோரியவே நிமோனிக்கவே சும்மா 1 லெட்டர் 2 லெட்டர்னு சொல்லி மற்றவங்க வீடியோஸ் நிமோனிக்ஸ் வீடியோலாம் பார்ப்பேன்.
பார்த்துட்டு சரிடா சரி அப்போ தான் கன்ஃபியூஸாக இருக்கும் போல. அப்போ என்னன்னா அந்த வீடியோவை விட நம்ம இன்னும் பெட்டராக அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிளாசிஃபிகேஷனை படிக்காமையே அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம எதை சொல்லணும் போல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பின்னால் இருக்காங்க. அவங்களோட முயற்சி அவங்களோட தூண்டுதலில் தான் இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இது இன்னும் நான் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் நான் பெட்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷனை வந்து கமெண்ட்லேயோ இல்லை டேரெக்டாக என்னோட ஃபோன் நம்பரே கூட அதில் இருக்குது. அதில் எனக்கு ஃபோன் பண்ணியோ நீங்கள் ஏதாவது சஜஷன் சொன்னாவோ இல்லை இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாவோ எனக்கு தெரியாது. பட் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இதுக்கு நம்ம சொல்யூஷன் நம்மளால என்ன அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை கேளுங்க. நான் ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணிவிட்டு யூடியூப்லேயும் பார்த்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எம்ஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சேலரியெல்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக 56லேருந்து 66 வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 8th பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 7th பே கமிஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 8th பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டனால இனிமேல் வர உங்களுக்கு ஒரு 10,000 சேலரி அதிகமாக இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளவோ தூரம் இதுக்கு முன்னாலலாம் வந்துட்டு ஒரு சீனியாரிட்டி இருந்துச்சு. அந்த சீனியாரிட்டிக்காக 20 வருஷம் 30 வருஷம் வெயிட் பண்ண காலம்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா இந்த எம்ஆர்பி மூலியமாக மட்டும்தான். ஸோ இந்த எம்ஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இதை பயன்படுத்திக்கிங்க. முடிச்சதுக்கப்புறமா இனிமேல் எப்படா எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் இருக்கும்போதே இப்போ உங்கள் கை மேலே எக்ஸாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ண முடியும். கண்டிப்பாக அடிக்க முடியும். இதில் டி ஃபார்மு பி ஃபார்மு எம் ஃபார்மு அப்படிலாம் இல்லை. படித்தா ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதுக்காக ரொம்ப அப்படியே புகாரிக்காக இருக்கணும், அப்படியே புக்கை பெரட்டணும், புக்கை கரைச்சி குடிச்சிடணும் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன். நான் எப்படி வந்து ஓவராலாக நான் கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு ரெக்கார்ட் நோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்ட் நோட்டில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சீரியல் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லைன்னா பர்டிகுலர்ஸ் இருக்கும், பக்கத்தில் ஒரு 2 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு காலம் போட்டுக்கங்க. சீரியல் நம்பரு, ஸ்டடி டாபிக் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கங்க. அடுத்தது இன்னொரு காலம் வந்து எக்ஸ்பெக்டட் மார்க் அப்படின்னு போட்டுக்கங்க. இன்னொரு காலத்தில் ஸ்டடி டன், சரி படிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கங்க. ஸோ இப்போ சீரியல் நம்பர் 1 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்டியாக் சைக்கிள் இருக்குது. அந்த கார்டியாக் சைக்கிளில் இருந்து 4 பேஜ்லையுமே கொஸ்டின் வந்துருக்கு. அதுக்கு முன்னால் ஜிபேட்டாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டியாக் சைக்கிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எம்சிக்யூஸையும் அதில் தரவாக நம்ம படிச்சிடணும். ஒரே ஒரு டாபிக் தான். அந்த ஒரே டாபிக்ல இருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கை, இதை வந்து ஒமி பண்ணவே முடியாது அப்படிங்கிற டாப்பிக்கை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுங்க. ஸோ அப்போ அந்த டாபிக் எழுதிக்கிங்க. சீரியல் நம்பர் 1 கார்டியாக் சைக்கிள், டைம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், டைம் ரிலேட்டட் எம்சிக்யூஎஸ் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ்பெக்டட் மார்க்கில் 1ன்னு போட்டுங்க. அடுத்த லாஸ்ட் காலம்ல ஸ்டடி டன் அப்படின்னு போட்டுங்க. அதாவது நீங்கள் அதை படிச்சிட்டீங்க, அதை நல்லா தரவாக படிச்சிட்டீங்க, அது எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் படித்து முடிச்ச இடத்துல 1 மார்க்குன்னு போட்டுருங்க. 1 மார்க்குக்கு படிச்சிருக்கீங்க உங்களோட இண்டெக்ஸில். இது எதுக்கு அப்படின்னா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு புக்கு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம், இல்லைன்னா ஒரு 4-5 சாப்டர் படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்னன்னா நிறைய நம்ம படிச்சிட்ட மாதிரியே அவங்க பிரெயின் ஃபீல் பண்ணும். நிறைய இருக்கும், கடல் மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் சாப்டர் வைஸ் போட்டு படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டாபிக் வைஸ் படிக்கும்போது கார்டியாக் சைக்கிளில் 1 மார்க் படிச்சிட்டோம். இப்போ கேப்சூல் இருக்கு, பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அப்ரிவேஷன் இருக்கு, அடுத்தது வந்து டோசேஜ் கால்குலேஷன் இருக்கு அப்படின்னா இந்த 4ஐயுமே அந்த ஒரு டாபிக்ல எழுதிக்கணும். ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும் எழுதக்கூடாது. இந்த 4 டாபிக்கை எழுதி ஒரு 4 பக்கம் இருக்கு, ஒரு 5 பக்கம் இருக்கு, இல்லைன்னா ஒரு 3 பக்கம் இருக்கு அப்படின்னா அந்த 3 பேஜ்ல இருந்து 1 மார்க் நமக்கு கண்டிப்பா வரும். அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து செலக்ட் பண்ணி அதை எழுதிங்க. எழுதிட்டு அதை படிச்சு முடிச்சிட்டீங்களா, டன் மார்க்ல ஒரே 1 மார்க். அப்ப என்னன்னா இதே மாதிரி நீங்க படிச்சுட்டு போக போக ஒரு 5 சாப்டர் இந்த மாதிரி கிளீன் பண்ணியிருக்கீங்க, சூப்பரா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது 5ன்னு வரும். ஸோ அப்ப நம்ம 5 மார்க்குக்கு உறுதியா படிச்சிருக்கோம். அப்ப இன்னும் நம்ம படிக்க வேண்டியதுக்கு நிறைய மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா. அடுத்தது
எல்லாருமே 40 to 50 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த 50ல இருந்து அந்த 70 இல்லைன்னா ஒரு 60ல இருந்து 75 அந்த ரேஞ்சுக்கு மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த ரேஞ்சுக்கு மார்க் வாங்குறவங்க எல்லா புக்கெல்லாம் படிச்சிருப்பாங்களே அப்படின்னா எல்லாருமே புக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ 50 மார்க்குக்கு நம்ம ஓரளவு வீடியோஸ் பார்த்துருப்போம், ஓகேங்களா? வீடியோஸ் பார்த்துருப்போம், புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணியிருப்போம், இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பிடிஎஃப்ல எம்சிக்யூஎஸ் அனுப்பியிருப்பாங்க, அதை பார்த்துருப்போம், இல்லைன்னா யூடியூப்ல ஏதாவது எங்கேயாவது மாட்டியிருப்போம். ஆனால் அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய மார்க்கு தான் இப்போ நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக சூஸ் பண்ணிங்க. இப்போ போன் இருக்கு, பிளட் இருக்கு, அதில் வந்துட்டு கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் போனோட அந்த நம்பர்ஸு, அடுத்தது வந்து பிளட்லேயே வந்துட்டு இந்த நார்மல் வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, அந்த மூணையும் ஒரு டாப்பிக்ல போட்டு அந்த நார்மல் வேல்யூஸ், இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் மட்டும் படிங்க. அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இதெல்லாம் படிங்க. அப்போ இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு மார்க் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒரு மார்க் இது மாதிரி செலக்ட் பண்ணி அதில் தரவாக படிச்சுங்க. இப்போ விட்டமின்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் வந்து 1ல இருந்து ஒரு 10 வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த விட்டமின்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன, அந்த விட்டமின்ஸ் எதில் அதிகமாக இருக்கும், அந்த விட்டமின்ஸ் குறைஞ்சுன்னா என்ன டிசீஸ் வரும், இப்படிங்கிறது வந்து ஓவரால் இதுல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்தது. அப்போ அதை போட்டு அந்த டைட்டில் அந்த டாப்பிக்கை தேடி படிங்க. யூடியூப்ல தேடி நிறைய சொல்லுவாங்க, நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒன்று. அப்புறம் டெஸ்ட். இப்போ டெஸ்ட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட கெமிக்கல் டெஸ்ட் இருக்கு. அதுல ஒரு 20 டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா அந்த 20 டெஸ்ட் இருந்து 2 மார்க்காவது வந்து நம்ம 70 டெஸ்ட் இருக்கு எங்கடா இதெல்லாம் படிக்க போறோம். அப்போ புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 70 டெஸ்ட்டை படிக்கிற ஐடியாவே இருந்தோம்னா 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம டெஸ்ட்டை படிக்கிறோம் அப்படின்னா நம்ம 70 டெஸ்ட்ல 10 தான் படிச்சிருப்போம். ஆனா அதுல இம்பார்ட்டன்டா படிச்சாக்க நம்ம 20 தானே இருக்குன்னு சொல்லிட்டு 20 படிச்சிருவோம். 20 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் ஒரு நம்பர் தான் இருக்கா, பரவாயில்ல, இதுல எது இம்பார்ட்டன், இந்த 2 சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட், கெமிக்கல் டெஸ்ட் ரிலேட்டடா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யூடியூப்ல போய் கெமிக்கல் டெஸ்ட் ரிலேட்டட் எம்சிக்யூஎஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அதை வரிசையாக ஒவ்வொன்றா வரும். வரும்போது நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டே வருவீங்க. ஒரு 4 கொஸ்டின் பதில் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் 5ஆவது கொஸ்டின் தெரியாது வரும். அதுக்கப்புறம் 7ஆவது கொஸ்டின் தெரியாது வரும். ஓ அப்ப இது 2 இருக்கா, என்னடா இதுலயே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப அந்த 2 கொஸ்டினை பார்த்தீங்க பாத்தீங்களா, நீங்க அதை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு நீங்க அந்த 5க்குமே கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்ல திருப்பி போய் தேடுவீங்க. அப்ப தேடும் போது தெரியாதது இந்த 2 கிடைக்கும். ஓ அப்ப இதுவே இருக்கா, சரி இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோக்கு போவீங்க. அதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும், தெரியாத ஒண்ணு இருக்கும். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு நிறைய மைண்ட்ல நின்றும். அதனால முடிச்ச அளவு எம்சிக்யூஎஸ் நிறைய அட்டன் பண்ணுங்க. எம்சிக்யூஎஸ்ங்கிறது வந்து நீங்க ஓரளவு வீடியோஸ்லாம் புரிதல் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்ததுக்கு அப்புறம் புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எம்சிக்யூஎஸ் தான் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கு படிக்க முடியல, என்னால ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறப்ப, ஒரு சில டைம்ல குழப்பமா இருக்கிறப்ப என்னன்னா அதையே நீங்க வச்சுக்கிட்டு இருக்காம அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல எம்சிக்யூஎஸ் என்ன கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது வேக்சின் அப்படிலாம் இருக்குனாக்க வேக்சின் என்னென்ன வேக்சின் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா எல்லா வேக்சினையும் எடுத்து கொண்டாந்து ஒரே இடத்துல வச்சு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதோட டோஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதோட ஸ்டோரேஜ் செல்சியஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஆர்என்ஏ வேக்சினா டிஎன்ஏ வேக்சினா, என்னதான் அதை பண்றது அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு வருது, சின்ன கன்ஃபியூஷன் வருது, என்னடா அது அங்க ஒரு மாதிரி இருக்கு இங்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க எஃபோர்ட் எடுத்து தான் ஆகணும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த வேக்சின் ரிலேட்டடா இருக்கக்கூடியதை ஒரு சின்ன பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டுட்டு வாங்க. இல்லைன்னா கூகுள்ல தேடுங்க, இமேஜ்ல போங்க, கூகுள்ல போடுங்க ஆல் வேக்சின் ஸ்டோரேஜ் அப்படின்னு போடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க. போட்டு தேடி அதை கூகுள்ல போய் இமேஜ்ல பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு இமேஜ்ல ரொம்ப ஈஸியா கொடுத்துருப்பான், அது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே நினைக்கவே தேவையில்லை. நம்ம முயற்சி பண்ற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நம்ம முயற்சி பண்ணி ஒரு 10 நாள் படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களை யாராலுமே நிறுத்த முடியாது, கண்டிப்பா படிச்சிடலாம். நம்ம படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம டச் இல்லை அப்படின்னு நம்ம மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால படிக்க முடியாது. நீங்க அதை மட்டும் விட்டுருங்க, கண்டிப்பா படிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ தான், அதனால இதுல எப்படி சரியா பேசியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களால் நல்லா பண்ண முடியும். இன்னும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது இதை பற்றி ஏதாவது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தது என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்டு 1 மார்க் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பாக 1 மார்க் வரணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோன்னு ஒன்று போட்டுட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டா அந்த வீடியோவில் இருந்து கண்டிப்பாக 1 மார்க் வரணும். இந்த 4 பேஜில் ஒரு பேஜ்லேயாவது அந்த மார்க் வரணும். அதுதான் என்னோட எய்மு. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் கண்டிப்பாக இனிமேல் செய்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பாய். தேங்க்யூ ஆல்.